அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரிக்கு பதிலாக ஒரு சின்ன வரலாற்று சம்பவத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தமிழகத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி, அவர் மத்திய அமைச்சராக கூட இருந்தாருங்க. காவிரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு தனது மத்திய மந்திரி பதவியை தூக்கி எறிந்தவர் அந்த அரசியல்வாதி. ரொம்ப தைரியமான ஒரு அரசியல்வாதி. அரசியலில் பல வருடங்கள் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியில் இருந்தவர். அதுக்கப்புறம் வெளியே வருகின்றார். அந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப பெரிதாக அறியப்பட்டவர். ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வட மாவட்டங்களில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்ந்தார். ஆனால் பாருங்க, ஒரு தடவை ஏதோ பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது வெள்ளந்தியா கிராமத்தில் சொல்கிற ஒரு பழமொழியை சொல்லிட்டாருங்க. அதாவது டேஷ் போகும்போது வெள்ளரிக்காய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டார். இது கிராமத்தில் சொல்கிற பழமொழி. அவர் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னாலும் அதை சொல்லிட்டார். அந்த காலத்தில் சோஷியல் மீடியாலாம் கிடையாது ட்ரால் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறாங்க, இந்த பிரிண்ட் மீடியா, இதுலேயே இதை பற்றி நிறைய எழுதி அவர் ஒரு மாதிரி கேலி கிண்டல்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய செல்வாக்குடன் திகழ்ந்த அரசியல்வாதி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செல்வாக்கு மங்க ஆரம்பித்து விட்டது. இதனால தானா இவங்க பத்திரிகைகள் எழுதினதுனாலயா அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியாக நினைவில்லை. பட்டு அந்த மாதிரி நடந்தது ஒரு சம்பவம். அது யார் என்ன அப்படின்றத நீங்களே யோசிச்சு கண்டுபிடிச்சிக்காங்க. ரைட்டு, இன்னைக்கு மேட்ருக்கு போகலாம். திருப்பரங்குன்றம் இங்கே தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கின்றது. இது இறுதி தீர்ப்பா அப்படின்னா அது எப்படி அவ்வளோ சுலபமாக விளக்கேற்ற விட்டுருவோமா? என்னதான் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே வரைக்கும் நாங்கள் போராடுவோம். இப்படி தான் இப்போது அந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உசுப்பேத்தி விட்டுனுக்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது செல்லத்தக்க தீர்ப்பல்ல, இது சட்டப்படி கொடுக்கவில்லை, இன்னும் வேற எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசலாம், இல்லை வெளில பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கலாம். ரைட்டுங்க, அப்போ ஏற்புடையதல்லைன்னா அப்பீல் போங்க. எல்லாருமே அப்படி தான் அப்பீல் போய் நிற்கிறோம், எங்களுக்கு ஏற்றுக்க முடியாதுன்ட்டு. ஆனால் செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஹையர் கோர்ட்டு தான் சொல்லணும். அதை மனுஷங்க நம்ம யாரும் சொல்லக்கூடாது. பட் இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எப்படி அன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்போ அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் அது தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தூண்டில் அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு கொண்டு போவாங்களா? இல்லை அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படியும் போகத்தான் போகிறாங்க. அங்கேயும் ஒரு வேளை தீர்ப்பு சாதகமாக வரவில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் எந்தெந்த நீதிபதிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவாங்களா? இப்போ அடுத்த சந்தேகம் என்னென்னா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், அவரை பற்றி ஒரு புத்தகம், இந்த மாதிரி இந்த புத்தக கண்காட்சி வருது இல்லையா, அதில் 30 ரூபாய் இதை எல்லாரும் வாங்கிக்கணும் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டு பார்த்தோம். இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் கடுமையாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு. அதை பப்ளிஷர் ஆர் ஆத்தர் இவங்களெல்லாம் கைது செய்வாங்களா? அதெல்லாம் கஷ்டம். என்னங்க, எல்லாத்துக்கும் கைது செய்ய முடியுமா? அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அப்படின்னு இப்போ அந்த சட்ட நெறிமுறைகள், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்க டைரக்ஷன், இதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அதை கைது செய்ய வேண்டியவர்களுக்கு. இப்போ இப்படி அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு எதிராக இந்த புத்தகம் போடுவாங்களா? இல்லை, இங்கே நீதிமன்றங்கள் அப்படின்றத என்ன ஒன்றா பேசலாம், நீதிபதிகளை பற்றி என்ன ஒன்றா எழுதலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்தின் மீது இருக்கின்ற மதிப்பு மாண்பு அப்படின்றது என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு அந்த தீர்ப்பில் ஒப்புதல் இல்லாமல் போகலாம், இல்லைங்க இப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்பீல் போங்க, அதுக்குத்தானே நீதிமன்ற நடைமுறைகள்னு இருக்கு. சரி, சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி வரலன்னா என்ன பண்ண முடியும்? உலக கோர்ட்டுக்காக போக முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. எத்தனை இடத்துல தான் போய் தோத்துட்டு வருது, எவ்வளோ தான் ஃபீஸ் கட்டுறது அப்படின்றத பற்றியும் யோசிக்கணும். இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இதுதான் கவனிக்க வேண்டியது. நம்ம அன்றைக்கே சுட்டி காட்டியிருந்தோம். என்னங்க, முதல்ல கவிதாயினி கனிமொழி அவர்கள் அது வெள்ளைக்காரங்க காலத்தில் நடப்பட்ட சர்வே தூண் அப்படின்னு அப்படியே அடித்து விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது சமணர்கள் தூண் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அரசு வழக்கறிஞர் போயிட்டு அது என்ன தூண் அப்படின்றது தெரியல, அதை பற்றின குறிப்புகள் முந்தைய தீர்ப்பில் இல்லை அப்படின்றாரு. இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. கோர்ட்டில் சுட்டி காமிட்டிருக்காங்க. அதாவது மிஸ்chievous plea, அந்த
தூணே வந்து அந்த இருக்கும் இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது அப்படின்றதையும் கோர்ட்டில் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். இதில் கோர்ட்டு சொல்லியிருக்க ஒரு விஷயம், அரசாங்கம் வந்து இதை வந்து அமிக்கபிளாக கொண்டு போனோம் அப்படின்னு நினச்சா கொண்டு போயிருக்கலாம். கோர்ட்டு இன்னும் சொல்கிறாங்க, இது வந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு வருமா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இன்டர்லோப்பர்ஸ் அப்படின்னு இன்னும் சில பேர் குறிப்பிடுகின்றார்கள். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிந்து விட்டது. ஒரு மைட்டி கவர்மெண்ட், சக்தி வாய்ந்த ஒரு அரசாங்கம், அவங்க வந்து என்னங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்கிற கோர்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. எப்படி வரும்? கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணாதான் வரும் அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை உபயோகித்திருக்கின்றார்கள். ஆமாம், அன்றைக்கி என்ன சொன்னோம்? ஏங்க விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அதில் வந்து கோயில் நிர்வாகம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ எண்ணெய் செலவாயிட போகுது? ஒரு திரியை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றிட்டுங்கன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை. அங்கே வந்து ஒரு 100 பேரை அலோவ் பண்ணணும், 500 பேரை அலோவ் பண்ணணும், இப்படிலாம் யாரும் கேட்கல. நாங்கள் ஏற்ற மாட்டோன்னு இருந்ததுனால தான் மறுபடியும் அவங்க வந்து கண்டெம்ப்ட்னு போகிறாங்க. 6 மணிக்கு மேலே வந்து மறுபடியும் கேஸ் ஹியரிங்க்கு வருது, இந்த மனுதாரர் அவர் அனுப்புங்கன்றாங்க. இவ்வளோ இல்லாமல் நடக்குது. எல்லா தரப்புலையும் சொல்லிட்டாங்க, இதை தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. அன்னைக்கு இவங்க சொன்னாங்களேன்னு ஒரு விளக்கை ஏற்றிருந்தால் பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். இதில் வேற ஆகம விதிகளுக்கு எதிரானது இப்படிலாம் சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. கோர்ட்டில் கிளீனாக எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். அரசு தரப்பில் ஆகம விதிகளில் இந்த இடத்துல தான் ஏற்றணும், மற்ற இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்கு ஆதாரமாக எந்த ஒரு ஆகம விதிகளையும் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு. எப்படிங்க ஆகம விதின்னு சொல்றீங்க? அப்ப ஏதாவது ஒரு விதியை கொண்டு வந்து காமிச்சிருக்கணும்ல. எதையுமே காமிக்காம ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்னா, அப்ப ஆகம விதிகள் அப்படின்றது எங்கேயாவது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல புக்கில் பப்ளிஷ் ஆகிருக்கும் இல்லையா? அது இல்லாமல் நீங்கள் வந்து வாய் வார்த்தையே ஆகம விதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், நாங்களெல்லாம் ஆகம விதிகளுக்கு எதிரானவர்கள், ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஆதிக்கத்தை இவர்கள் நிறுவ பார்க்கிறார்கள் அப்படின்னு அந்த பக்கம் ஆகம விதிகளை ஏற்றுக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம்னு சொல்கிறது. இங்கே போயிட்டு ஆகம விதிகள் சொல்கின்றது, அதை எப்படி மீற முடியும் அப்படின்னு உருட்ட வேண்டியது. இதில் இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர்என்சி இவங்களுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு உத்தரவு போட முடியுமா அப்படின்னு சிலர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ வந்து இந்த சபரிமலை அதுவும் வந்து தேவஸ்வம் போர்டில் தானே வருது. அங்கே வந்து அவங்க ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க, விதிகள் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு அப்படின்ற விதிகள் இருக்கின்றது. அங்கே வந்து இந்த வயதிலிருந்து இந்த வயதுக்கு உட்பட்ட பெண்களை அனுமதிப்பதில்லை அப்படின்னு காலங்காலமாக எல்லா ஐயப்பன் கோவில்லையும் கிடையாது, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கின்றது. அதை மீறி கோர்ட்டு உத்தரவு பண்ணோம், பெண்களை எல்லா வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகும்போது அப்போ தெரியலையா? இல்லை இந்த தேவஸ்வம் போர்டு இங்கே நம்ம ஹெச்ஆர்என்சின்னு சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு உத்தரவிட முடியாது. எங்கே விளக்கேற்றணும் அப்படின்னு உத்தரவிட முடியாதான், அப்போ யாரை அனுமதிக்கணும் அப்படின்றத மட்டும் உத்தரவிட முடியுமா? இது என்னங்க லாஜிக் இது? இதே எல்லா வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள்லாம் எல்லாரையும் கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு தயங்குகிறார்களே ஏன்? இங்கே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், எம்மதமும் சம்மதம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஜாதியும் சம்மதம்னு யாராவது சொல்லி கேட்டுக்கிறீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஜாதிகள் அப்படின்னா சமம் இல்லாததா? இல்லைங்க, அது வந்து பிறப்பிலேயே வருவது. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அப்படி இல்லைங்க, இது மதம் என்பது நாம் மாறிக்கொள்ளலாம், ஜாதி அப்படின்றது மாற முடியாது, பிறப்பிலேயே வருவது அப்படின்னு எவன் சொன்னான்? நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த ஜாதி மதம் இதெல்லாமே வந்து அந்த ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக எங்கள் மேலே கொண்டாந்து திணிச்சாங்க அப்படின்றீங்கல்ல. அப்போ அவங்க கொண்டு வந்து இது எதுவுமே வேணாம், சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, இந்த ஜாதிகளும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட வேண்டியது தானே. சரி, ஜாதி என்பது பிறப்பிலேயே வருவது அப்படின்னா மதம் மொழி இதெல்லாமும் பிறப்பிலேயே தான் வருது. இது எப்படி எல்லாரும் 18 வயசு ஆன உடனே அந்த டிரைவிங் டெஸ்ட் போயிட்டு லைசன்ஸ் வாங்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த மொழி, எனக்கு இந்த மதம், எனக்கு இந்த ஜாதி அப்படின்னு வாங்கிக்கிறோமா? எல்லாமே பிறப்பிலேயே வருவது. நம்ம தோலோட நிறம் பிறப்பிலேயே வருவது. அப்போ எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு அந்த ஜாதின்னு வரும்போது மட்டும் ஏன் எல்லாம் பின்வாங்குறாங்கன்னு தெரியல. அடுத்தது பாருங்க, இவங்களுடைய ப்ரேயர் வேற, ஆனால் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தீர்ப்பு இப்படி அதெல்லாம் வராது அப்படி இப்படின்லாம் சில ஆர்கியூமெண்ட். இப்போ அந்த கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதில் வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ இதுக்கெல்லாம் எஸ்ஓபி வேணும் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. டக்குன்னு லிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே
ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கின்றார்கள். இதை எதிர்த்து தாவேகால வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது கரெக்டுங்க, எஸ்ஓபி கேட்டாங்க. ஆனால் அதில் வந்து அவர் இது அப்படின்னு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கோர்ட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சிபிஐ விசாரணை அப்படின்னு உத்தரவு கொடுத்து விட்டார்கள். அப்பவும் இங்க சில சட்ட நிபுணர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, சிபிஐ விசாரிக்கட்டும், ஆனா எஸ்ஐடியும் அப்படியே போகுன்ற மாதிரி தான் தெரியுது, அதை தடை செய்யவில்லை அப்படின்னு அந்த தீர்ப்போட முழு விவரத்தை கூட படிக்காம அவசரமா வந்து சொல்லி நிற்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம்? தீர்ப்பு ஒன்று முழுசா படிக்கணும். ஒருவேளை அப்படி வந்து தீர்ப்பில் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலை அப்படின்னு சொன்னா அது கோர்ட்டுக்கிட்ட தான் கிளாரிஃபிகேஷன் போனமே தவிர நாமளா முடிவு எடுக்கக்கூடாது. ஆனால் அதில் கிளீனாக சொல்லியிருந்தாங்க எஸ்ஐடி கிடையாதுன்னு. அதை கூட தெரியாமல் நம்ம எஸ்ஐடி இருக்கு அப்படின்லாம் வந்து பொதுவெளியில் பேசிட்டு இருந்தோம். அன்றைக்கு இதே வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்பு. அதனால் என்னங்க, எஸ்ஓபி கேட்டாங்க, அதுக்கு வந்து அவங்க எஸ்ஐடி கொடுத்துருக்காங்க. அது இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது, ஒன்றுடன் ஒன்று சம்மந்தப்பட்டது தானே அப்படின்னு உருட்டினவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. அது அப்படி இவங்க இப்படி கேட்டால் அவங்க எப்படி அப்படி கொடுக்கலாம். இது வந்து புதுசாக ஒரு ப்ரொசீஜரை உருவாக்குவது மாதிரி உள்ளது. என்ன புதுசாக ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. அந்த தூணில் தீபம் ஏற்றணுன்றாங்க. அண்ட் அந்த தீர்ப்பை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தீர்ப்பு டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே இது கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்குதுங்க. 1920 அதுக்கப்புறம் அப்படின்னு நிறைய மாற்றி அப்பீலு அப்படின்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கோட் பண்ணுறாங்க. முதல்ல இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது வந்து முழுக்க இந்து ஆலயங்கள், இந்து கடவுள்கள் கொண்டதாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயினர்கள், சமணர்கள், அதுக்கப்புறமா மஹமதியன்ஸ் இவங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த இடங்களெல்லாம் அதில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த இடம் யார் யாருக்கு சொந்தமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் கோர்ட்டில் இன்னொன்னையும் சொல்கிறாங்க, அந்த தர்காவுக்கு சொந்தமான இடம் அதை சர்வே பண்ணணும் அப்படின்னா, இல்லை இப்போ அது டைம் இல்லை, அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்றத வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அரசாங்க தரப்பில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் ஒரு பேச்சா? அதான் அழகாக சொன்னாங்க கோர்ட்டில், கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. இதை விட ஒரு ஸ்ட்ரிக்சர்ஸ் வேற யாரும் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அரசாங்கங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனால் சரி, ரைட்டு, ஏதோ பண்ணோம், அது வந்து தீர்ப்பு வந்து விட்டது, இனிமேல் அடுத்த வருஷம் கார்த்திகை தானே அப்படின்னு ஒரு விளக்கு தானங்க ஏற்றிட்டா போச்சு அப்படின்னு விடாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போயே தீருவோம் அப்படின்னு மல்லு கட்டிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். அரசாங்க தரப்பில் போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ரைட்டு, ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு, அதுக்குள்ளே தேர்தலும் முடிஞ்சிடும். இது வந்து தேர்தலுக்காக அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. பல கட்சிகளும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்களா, நாங்கள் தான் வந்து மைனாரிட்டிகளுக்கு ஆதரவு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு. இதில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், அவர் வந்து அதை பழமொழின்னு சொல்கிறதா இல்லை உதாரணம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல, தீபம் வந்து அங்கே தாங்க ஏற்றணும். அவர் தான் முன்னாடி அந்த தீர்ப்பை வந்தப்போ சொன்னார், நாங்கள் 2014 ஆமாம் அந்த தீர்ப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாரு. ஒரு சட்டம்னு போட்டாச்சுன்னா 2026 ஒரு சட்டம் போடுறாங்கன்னா நான் போயிட்டு இல்லை நான் 2022 சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு போயிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் வந்துக்குது, இல்லைங்க நான் வந்து 2003 நீங்கள் ஒரு டாரிஃப் வச்சுருந்தீங்க பாருங்கள், அதுபடி தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாளே வந்து ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. சட்டத்துறை அமைச்சர் இப்படி சொல்கிறாரு, நாங்கள் அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. என்ன பண்ணுறது? அவர் அந்த உதாரணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அது பாருங்க, சுடுகாடு அப்படின்னு ஒரு இடம் கிராமத்தில் வச்சுருப்பாங்க, அங்கே தான் பணத்தை எரிக்கணும் அப்படின்னு. ஏங்க, எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கு எரிக்கிறதுக்கும் பணத்தை எரிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா அவங்களுக்கு? இவர் நமக்கு சட்டத்துறை அமைச்சர். அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, இவர் சட்டத்துறை அமைச்சரா சிறைத்துறை அமைச்சரா, இவருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு போய் நிற்குது, இதுதான் சட்டத்துறை அமைச்சரோட லட்சணம் அப்படின்றாரு. ஒரு பொதுவெளியில் பேசும்பொழுது எதை சேர்த்து பேசுகிறோம், என்ன உதாரணம் சொல்கிறோம், என்ன பழமொழி சொல்கிறோம் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? நம்மள மாதிரி ஆளுங்க எதை ஒன்றா பேசிட்டு போகலாங்க, எப்படி ஜாலியாக வெள்ளந்தியாக எந்த பழமொழியை ஒன்றா சொல்லிட்டு போகலாம். இதை சாப்பிடலாமா, அது போகும்போது அதை தின்னலாமா அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு மந்திரியாக இருக்கின்றவர்
அப்போது இது வந்து மற்றவங்க மனசை எந்த அளவுக்கு புண்படுத்தும்னு யோசிக்க வேணாமா? நாங்கள் விளக்கேற்றணும்னு நாங்கள் கேட்டுனுக்கிறோம், நீங்கள் என்னடானா பணத்தை எரிக்கிறத பற்றி பேசுகிறீங்களே. நாங்கள் விளக்கேற்றுறதுன்னா அப்படியா இருக்குது? இல்லை சுடுகாட்டில் நாங்கள் விளக்கேற்றுறோமா? இல்லை அங்கே கூட போய் நீங்கள் ஏற்ற சொல்வீங்க போல இருக்குது. அப்படி தானே வந்து நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு அலட்சியம். இவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, ரொம்ப நல்லவங்கன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி நாம் இருக்கோம். எருமை மாடுகள் தானே, என்ன முதுகில் மழை பெஞ்சாலும் அப்படியே இருப்போம். நீங்கள் எங்களை என்ன ஒன்றா சொல்லுங்க, நீங்கள் எங்கள் சாமியை திட்டுங்க, எங்கள் மதத்தை திட்டுங்க, நாங்கள் ஒன்றுமே கண்டுக்க மாட்டோம். அப்படியே ஓட்டை உனக்கு அள்ளி கொண்டு போய் கொடுப்போம். அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னவா, நம்ம என்ன வேணால் பேசலாம்ப்பா அப்படின்னு. அது பாஜகவில் சொல்கிற மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். வேற என்ன, இப்படிலாம் பண்ணால் நாங்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இட் இஸ் கோயிங் டு வெரி பேட்லி பேக் ஃபயர் ஆன் டிஎம்கே. அவங்க வந்து புரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைனாரிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் மைனாரிட்டிகள்லேயே பார்த்தீங்கன்னா பல மதங்கள் இருக்கின்றார்கள் அரசியல் சட்டப்படி. சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், அதுக்கப்புறமா கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான மைனாரிட்டிகள். நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மைனாரிட்டிகள் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு இது மாதிரிலாம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இது பெரிய தப்பாக முடிய போகுது. இதுக்கு இன்னொரு காரணமாக நான் பார்க்கறது தாவேகாவுடைய ரைஸ். அங்கே வந்து மைனாரிட்டி வாக்குகள்லாம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, அது இன்னும் முழுசாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தினால இங்கே 2 விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து தாவேகா பாஜகவுடைய பி டீம் இப்படின்னு பெயிண்ட் அடிக்க பார்க்குறாங்க. எவ்வளவு தான் வந்து திமுகலையும் அந்த கூட்டணி கட்சிகளும் கரடியாக கத்தினாலும், பாருங்க பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தாவேகா ஆதரவாளர்கள் 1% கூட அதை நம்ப மாட்டாங்க. உங்களுடைய பெயிண்ட் வீணாகிறது தான் மிச்சம். ஸோ வீணான ஒரு கோஷத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, கோர்ட்டு தீர்ப்பையே வந்து நாங்கள் எதிர்த்து போராடுகின்றோம் பாருங்க, இப்படிலாம் சொன்னால் மைனாரிட்டி வாக்குகள் நம்ம பக்கமே நிற்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இதுவும் பெரிய தப்பு அப்படின்றத வந்து அவங்க தேர்தலில் புரிஞ்சுப்பாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் சர்வே தூண், அதற்கு ஆதாரம் கிடைத்து விட்டது, அதையும் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து அதில் இருந்தது இதில் இருந்தது அப்படின்னு சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அது வந்து செல்லாது அப்படின்னு அதை பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தீர்ப்பு எழுதியிருக்காங்க நீதிபதி அவர்கள். கவிதாயினி கனிமொழி அவர்கள் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் தூண் அப்படின்னு சொன்னாங்க. நாம் அன்றைக்கே கேட்டிருந்தோம், ஏங்க கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் சர்வே தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து சமணர்கள் தூண், அவங்க வந்து அந்த இரவில் கலந்து ஆலோசனை செய்யும்போது அந்த தூணில் வந்து விளக்கேற்றுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன தூண்ணே தெரியல அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கின்றது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. நாம் என்ன சொன்னோம், ஏங்க இப்படி அரசு தரப்புலேயே வந்து இதுவா அதுவான்னு தெரியாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சிங்கன்னா அது நிற்குமா அப்படின்னு. அப்படித்தான் ஆயிருக்குது. அது தீபத்தூண் தான், அதில் விளக்கேற்றணும் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ கவிதானி அவர்கள் சொன்னாங்களே அது சர்வே தூண் அப்படின்னு எந்த ஆதாரத்தில் சொன்னாங்க? நாமெல்லாம் ஏதாவது சொன்னோன்னா எங்கே இது ஆதாரங்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு எம்பி. பார்லிமெண்ட்டில் பேசினது விடுங்க, வெளியில் பேசினது இது. இப்போ ஆதாரம் இல்லாமல் எதை ஒன்றா பேசலாமா? ஏன்னா நீங்கள்லாம் வந்து பதவியில் இருக்கீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கி இப்படி சொல்லிட்டு இன்னொன்று நாளைக்கு இன்னொன்று சொல்லிட்டு போவீங்க. யாராவது வந்து என்னங்க அப்படி சொன்னீங்களே இது உண்மை இல்லையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்லாமல் போயிடுவாங்க. இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்லாம் வேற கேட்டுக்கிறாங்க. இதே கவிதாயினி கனிமொழி அவர்கள் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த மாதிரி வந்து டாஸ்மாகை மூட வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். இந்த பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, அப்படியே எல்லாம் இப்படி டாஸ்மாகுக்கே போய் நிற்குது அப்படின்னு பேசினாங்க. இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பேசினாங்க. அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது, எலெக்ஷனும் வரப்போகுது. ஏன் டாஸ்மாக மூடணும் அப்படின்றத பற்றி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அவங்களா போயிட்டு இது சர்வே தூண்னு சொன்னதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க. இது ஆதாரம் இல்லை அப்படின்றதெல்லாம் வேற விஷயங்க. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றுறது அப்படின்ற வழக்கம், விளக்கேற்றுவது அப்படின்றது நமது பாரம்பரியம். கார்த்திகை தீபம் அப்படிங்கும்போது எங்கே ஒன்றா விளக்கேற்றலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லெல்லாம் வந்து இந்த சாமி ரூமு இல்லை பூஜை ரூமு இல்லை ஒரு சின்ன ஒரு அலமாரி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம விளக்கேற்றுவோம். ஆனால் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டை சுற்றி நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம். அதுக்காகத்தானே அந்த அகல் விளக்கெல்லாம் வாங்குகிறோம். அப்போ போயிட்டு என்னங்க
ஆகம விதிகளின்படி பூஜை ரூம்ல தான் வந்து விளக்கேற்றணும், நீங்க எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரிய வேணாம், கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா இடங்களிலும் நாம் விளக்கேற்றலாம். இந்த ஒரு அடிப்படை கூட இல்லாம ஆகம விதி அப்படி இப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் தீர்ப்பு வரும். இன்னும் எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் இவங்க மாறப்போறது கிடையாது. காரணம், நாம மாறாம அப்படியே மாட்டு மந்த மாதிரி இருக்கும். அதுதான். இனிமேலாவது நாம் மாற வேண்டும். ஏங்க ஒரு விளக்கேத்துறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாங்க? ஏன் தேவையில்லாம இது மாதிரி இவ்வளோ சிக்கலாக்குறீங்க? அப்படின்ற கேள்வியை நாம கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.